அது எப்படிங்க ஒரே வகுப்பு ஒரே பாடம் தான் ஒரே டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குறாரு ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கலை அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோ அப். ஃபாலோ அப்னா கிளாஸில் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த பாடத்தை பற்றி என்ன செஞ்சான் அவ்வளோதான். நிறைய மார்க் வாங்குற குழந்தை he was able to do what is called a follow up. See, ஒரு வகுப்புல ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அதை பத்தி நினைக்கணும், அதை மனசுல வாங்கிக்கணும். that takes him to the short term memory. But short term memory is not okay when it comes to exam. ஜூலைல சொல்லி கொடுத்தத அவர் ஏப்ரல்லையோ மார்ச்லயோ எக்ஸாம்ல எழுதணும். புரியுதா நான் சொல்லுது? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை கொஞ்சம் எழுதிக்கோங்க. பிரைம் டைம். பிரைம் டைம். பிரைம் டைம் அப்படின்னா எந்த நேரத்தில் படிச்சா மனசுல நன்றாக பதியுமோ, எந்த சூழ்நிலையில படிச்சா நன்றாக பதியுமோ அந்த சூழ்நிலையில அந்த நேரத்தில் அந்த செயல் திட்டத்தை கொண்டு வரணும். இதுக்கு பெஸ்ட் டைம் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஏர்லி மார்னிங் நார்மலா நான் பார்க்கிறேன், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க குழந்தைகள் காலையில் எழுந்துருவாங்க 5 மணிக்கு. அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. முக்கியமாக போர்டு எக்ஸாம் போறவங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ரிச் இன் ஓசோன் கிடைக்கும். 8 மணிக்கு வீட்டை விட்டு பரப்பணும் ஸ்கூலுக்கு. காலையில் 5 மணினா 3 மணி நேரத்தில் எவ்வளோ படிக்கிறாங்கன்றது முக்கியம். அதே மாதிரி சாயந்தரம் வராங்க, சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு வராங்கன்னா ராத்திரி 10:30 மணிக்கு 10 மணிக்கு படுக்கிறாங்கன்னா 5 மணி நேரத்தில் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என்ன ஆகுது இப்போ பல இடங்கள்ல ஸ்கூலு 4:30 மணிக்கு முடிச்சா எல்லாம் ஜாரியா டியூஷன் சென்டர். அந்த டியூஷன் சென்டர்ல போயிட்டு வீட்டுக்கு வர மணி 8:30 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் 1:30 மணி நேரம் தானே நம்ம சாப்பிட வேணாமா? காலையில் 8 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பேகை சுமந்தவங்க ராத்திரி 8:30 மணி வரையும் சுமந்துட்டு இருக்காங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த குழந்தைகளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு நினைச்சிக்கலாம்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன திங்கிங் இது? ஸோ சாயந்தரம் 6லிருந்து 10 4 மணி நேரம், காலையில் 5லிருந்து 8 3 மணி நேரம். இந்த 7 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்கலைன்னா ஒரு வேலைக்கும் ஆகாது. ரைட்? ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எழுந்திருக்கிறது 11 மணிக்கு எழுந்திருக்கிறது நோ வே. போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக நான் சொல்றேன். 9th நான் சொல்றேன். 9th 10th +1 +2ல அதுக்காக தான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல இது மடக்கிடுவாங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிடுவாங்க. காலையில் எழுப்பி விட்டுருவாங்க. பின்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில பள்ளிக்கூடங்கள் டவுன் சவுத் எல்லாம் இருந்துச்சு, பல இடங்கள்ல இருந்தது. அது வித்தியாசமா கமெண்ட் பண்ணாங்க. பிராய்லர் சிக்கன் ஸ்கூல் சொல்லுவாங்க. இந்த கோழி வளர்ப்புல பிராய்லர் சிக்கன் உண்டு. அதுக்கு சாப்பாடு போட்டு 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 அது நல்லா பெருக்க வச்சிருவாங்க. அது எதுக்கும் யூஸ் பண்றதுக்காக. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் படி 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 காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு ராத்திரி 11 மணிக்கும் படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சிருவாங்க. அதே அணுகுமுறையை வித்தியாசமா பண்ண சொல்றேன். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வாட்ஸ். எழுப்பி விடுங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடுங்க. இது 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் படிப்பாங்க 12 1 மணி படிச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஓகே. சில குழந்தைங்க காலையில் எழுந்துருவாங்க, சீக்கிரம் படிக்கப்பட்டு காலையில் எழுந்துருவாங்க. ஐதர் வே யூ ஹேவ் அ பேட்டர்ன். அது இருந்தால் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க, செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன கருத்து நீங்கள் வச்சுக்கோங்க. டேக் கண்ட்ரோல். டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி டைம் ஆஃப் யுவர் வாட்ஸ். மார்னிங் 5 to 8, ஈவினிங் 6 to 10, prime time, make use of it. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.